ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो भोक्ता गोपालनन्दनः। पार्थो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। भगवद्गीதை 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம். இந்த இதில் 13 ஸ்லோகம் பார்த்துட்டோம். இன்னைக்கு 14வது ஸ்லோகம். ஏன்னா இந்த அத்தியாயத்தில் கிரமமுக்தியை பற்றி தான் பகவான் சொன்னார். முக்கியத்துவம்னு நான் முதவே சொன்னேன். அதை பற்றி தான் பகவான் சொல்லிகிட்டு இருக்காரு. கிரமமுக்தியில் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அபியாச யோகம்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் எப்பவும் என்ன நினைக்கணும் அப்படின்றாரு. என்னென்னமோ சொல்கிறாரு. சர்வத்வாராணி சம்யம்ய போன 13-12 ஸ்லோகத்தில் பார்த்தோம். எல்லா இந்திரியங்களையும் இது பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மனசை ஹிருதயத்தில் வைக்கணும். அதுக்கப்புறம் மூர்தானம், அதாவது உச்சந்தலையில் இருக்கிற நாடிகளை கொண்டு போகணும்னு என்னென்னமோ சொன்னார். நமக்கெல்லாம் நினைச்சாலே பயமாக இருக்குது. அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் இப்படிலாம் கஷ்டப்படாமல் இருக்குது, இதெல்லாம் நம்மளால் முடியுமா? இந்த என்னென்னா பிராணம் ஆவேஸ்தித, இந்த புருவத்து நடுவில் அந்த பிராணனை வைக்கணும், உதான பிராணன் அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய பயமுறுத்தினார். இப்போது பகவான் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில், அதாவது மீண்டும் பிறவியில்லா பெருநிலை தான் நம்முடைய மனித வாழ்க்கையின் லட்சியம். இதைத்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாரு. பகவான் ராமகிருஷ்ணர் மனித வாழ்க்கையின் லட்சியம் இறைவனை அடைவது அப்படின்னு சொன்னார். அதுக்கு பகவான் கிருஷ்ணர் இந்த இடத்துல ரொம்ப சுலபம், என்னை அடைவது ரொம்ப சுலபம் அப்படிங்கிறாரு. நம்ம ரொம்ப கடினம்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம உற்சாகத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக. எப்படி இது சுலபம் அப்படிங்கிற அவரே சொல்கிறார். முதல் ஸ்லோகத்தை படிக்கிறேன். மீண்டும் பிறவியில்லா நிலை அடைவது என்பது கடினம் அல்ல அப்படிங்கிறத நமக்கு ஒரு சொல்கிறார். ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா அனன்ய சேதாக தீர்க்கம் அனன்ய சேதாக சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யசக தஸ்யாகம் சுலபம் பார்த்த நான் எளிதில் கிடைப்பேன், அகப்படுவேன் அப்படின்றார். நித்திய யுக்தஸ்ய யோகினக, யாருக்கு சுலபம் என்றால் நித்திய யுக்தஸ்ய யோகினக, அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சுலபம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அனன்ய சேதாக, அனன்யன வேறு எதையும் நினைக்காமல். அப்புறம் 2 கண்டிஷன் போடுறாரு. எப்படி நினைக்காமல்னா, சததம்னா என்னை தவிர வேறு எதில் நினைக்காமல்ங்களுக்கு 2 என்னன்னா, சததம் யோமாம் ஸ்மரதினா நினைக்க, உங்களுக்கு தெரியும், ஞாபகப்படுங்க, நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். நித்தியசக, இந்த சததம்னாலும் நித்தியசக அப்படிங்கிறதுனாலும் கிட்டத்தட்ட லிட்டரலாக பார்த்தோன்னா பொருள் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் இதோடைய சததம்ங்கிறது இடைவிடாது, நித்தியசகன பல காலம் அப்படி கொண்டு போகணும். ஆனால் சில பேர் பாதி நிற்பாங்க, கொஞ்ச நாள் கீதா கிளாஸ்க்கு ஒரு வாரம் 10 நாள் ஒழுங்காக வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வருவாங்க. இப்படி வேதாந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதும் சரி, எல்லாமே சரி, நித்திய சததமாக இருக்கணும். அதே மாதிரி நித்திய சகா, இந்த 2 தான் சொல்கிறாரு. இந்த அனன்ய வேறு எதையும் வேறு எந்த எண்ணமும் இல்லாத, வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் என்னை ஸ்மரணிக்க வேண்டும். எப்படி ஸ்மரணிக்க வேண்டும்? சததம் நித்திய சகா, 2 அடைமொழி கொடுக்குறாரு. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சுலபம். இந்த உலக விஷயங்களுக்காக நம்ம எவ்வளோ என்ன பண்ணுறோம், பதவி, புகழ், பணம், அலைகிறோம், ஓடுறோம். அதுக்கு அதை விட இது சுலபம்ன்றாரு. ஆனால் நம்ம எத்தனை பேர் இதை பற்றி நம்ம யோசிக்கிறோம்? அதுதான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு. பார்த்தா வேறு எந்த எண்ணமின்றி யார் என்னை
நெடிதும் இடையுறாது ஸ்மரணிக்கிறார்களோ அந்த ஒரு நிலைப்பட்ட யோகிக்கு நான் எளிதில் அகப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதோடைய விளக்கம் என்னன்னு பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் முன்னாடி 8வது அத்தியாயத்தில் சொன்ன அந்த அபியாச யோகத்தை ஒரு நினைவுபடுத்துகிறார். ஏன் அபியாச யோகம் நமக்கு தேவைங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அன்னைக்கு 8வது ஸ்லோகத்தில், இந்த அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகத்தில் அபியாச யோகேன யுக்த அப்படின்னு சொன்னார். அந்த அபியாசம் ஏன் நமக்கு தேவை, அந்த அபியாசம் அதோட முக்கியத்துவம் என்னென்னா, அபியாசம் தேவையை இங்கு வலியுறுத்துகிறார் பகவான். இந்த உலகத்தில் எந்த ஒன்றை அடைய வேண்டும் என்றாலும் முயற்சியும் அபியாசமும் தேவை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு என்ன வேணும், அந்த கொஸ்டின் பேப்பரை, அந்த கொஸ்டினை ஆன்சரை திருப்பி 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 படிக்கிறது அபியாசம். முயற்சி, இதை பண்ணணும் அப்படிங்கிறத அந்த மாணவ மாணவிகள் செய்யணும். இந்த ரெண்டையும் செய்யணும். இப்படி பகவான் பல நிபந்தனைகளை நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஏன்னா இது உச்சந்தலையில் இதை அமைக்கணும். இந்த யோகத்தில் ராஜயோகத்துலலாம் பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இந்த கடப்பா சுவாமிகளுடைய புக்கை படித்தீங்கன்னா தெரியும், எப்படியெல்லாம் அந்த ஒவ்வொரு நாடியை பற்றியும் எல்லாம் சொல்கிறார். ஆனால் கடினம். ஆனால் எப்படி கடினம், இந்த முயற்சி செய்து பயிற்சி செய்தால் எல்லாமே எளிமைதான். அப்போ பகவான் என்ன சொல்கிறாருன்னா, என்னை நீ நினைத்தாலே நீ ஒன்றும் மூச்சு பிடிக்க வேண்டாம், அதை பிடிக்க வேண்டாம், இதை பிடிக்க வேண்டாம், என்னை நினை, எப்பொழுதும் என்னை நிலை. ஒரு நாள் 2 நாள் இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம மந்திர தீட்சை ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல நம்ம மந்திர தீட்சை வாங்கிடுவோம். ஒரு வாரம் 10 நாள் முங்கி நம்ம ஜபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் விட்டுருவோம். அது அப்படியே வேறு ஏதோ வந்துடும், அப்படியே விட்டுருவோம். அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா மனதை ஒருநிலைப்படுத்துவது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. அதைத்தான் அனன்ய சேதசாக அப்படின்னு சொன்னார். மனதை ஒருமுகப்படுத்துவது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு நாளைக்கு நமக்கு 24 மணி நேரம் இருக்குது. அதில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் தூங்கிடுறோம். ஆனால் இந்த ஜாகிரத அவஸ்தையில் நம்ம எத்தனை நாள், எத்தனை அந்த ஒரு 7-8 மணி நேரத்தில் நம்ம எத்தனை நாள் ஒரு விஷயத்தை நம்ம திங்க் பண்ணுறோம். இப்போ நினச்சிக்கிட்டு இருப்போம். இப்போ கீதா கிளாஸில் உட்காந்துருப்போம், ஆனால் மனசு எங்கேயோ போகும். மனசு மட்டும்தான் இங்கே இருக்கும். அது மனதில் ஒரு சக்தி வேறு இருக்குது. இப்படி ரொம்ப சின்சியராக உட்காந்துருப்போம், ஆனால் மனசு எங்கேயோ போயிடும். இந்த ஆள் மனசும் மேல் மனசும் இது சின்க்ரனைஸ் ஆகாது, ஒன்று சேராது. இந்த அனன்ய சேதசாங்கிறது 2 சின்க்ரனைஸ் பண்ணுறது தான் அவர் சொல்கிறாரு. 2 சின்க்ரனைஸ் பண்ணி ஒரே இதை நினைக்கணும் அப்படிங்கிறத தான் பகவான் சொல்கிறாரு. ஸோ இது எப்படி முடியும் அப்படின்னா, ஒன்றை அடைய வேண்டும் என்றால் முயற்சி, அபியாசம் நமக்கு தேவை. இப்படி பகவான் பல நிபந்தனைகள் நமக்கு சொல்கிறார். பயிற்சி, இறைவனை அடைய முடியாது என்ற அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்லோகத்தில் பல நிபந்தனைகள்லாம் சொன்னனால இதெல்லாம் நமக்கு கஷ்டம், முடியாது அப்படின்னு நமக்கு ஒரு சோர்வு வந்துடக்கூடாது என்பதற்காக பகவான் நமக்கு ஒரு எளிய வழியை ஒன்று சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு டிஸ்கரேஜ் மாதிரி ஆகிடும். ஏன்னா அந்த யோகம் பண்ணணும், இந்த போகணும், காற்றை நிறுத்தணும், மூச்சு காற்றை பண்ணணும், இது எங்கேயும் பார்க்கக்கூடாது, புருவத்தின் நடுவில் என்னுடைய இதை வைக்கணும், என்னென்னமோ சொல்கிறீங்க, இதெல்லாம் நம்மளால் முடிகிற காரியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்வு வந்துடும். அந்த சோர்வை போக்குவதற்காக பகவான் சொல்கிறார், ஒரு எளிமையான வழியை நான் சொல்கிறேன் என்கிறார். குறிப்பாக என்னை அடைவது கடினம் அல்ல, மிக மிக சுலபம் என்கிறார். அது எப்படி? இதன் மூலம் பகவான் என்ன சொல்கிறார், நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். பகவான் இப்படிப்பட்ட வழி எல்லாம் கடினம் என்பதற்கு காரணம் என்னன்னா, நம்ம ஏன் கடினம் அப்படிங்கிறோம் அப்படின்னா, நாம் அதிக முயற்சி எடுக்க வேண்டும், முழு மனதை அது செலுத்த வேண்டும். எந்த ஒரு விஷயத்தில் எடுத்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த விஷயம் எடுத்தாலும் சரி, முழு மனது பயிற்சி, அது 2 இருந்தால் போதும், வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதனால தான் என்னை அடைவது சுலபம். இந்த உலகத்தில் உள்ள பொருள், பதவி, செல்வம், புகழ் எல்லாம் அடைவது கடினம், ஆனால் பகவானை அடைவது சுலபம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த உலகம் பொருள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. இந்த உலக பொருள் நம்ம ஒரு குழந்தை பட்டாம்பூச்சி பார்க்கும், ஒரு 7-8 வயசு குழந்தை பட்டாம்பூச்சி பார்க்கும். அந்த பட்டாம்பூச்சி பிடிக்க போகும், அது வேறு இடத்துல பறந்து போகும். அதுக்கப்புறம் இது போகும்போது ஓடி, நீ எங்கெல்லாம் இது பிடிச்சோ அது ஓடி ஓடி போகும்.
போ அப்படின்னு உட்காந்தோம்னா அது நம்ம கையிலேயோ நம்ம தலையில வந்து உட்காரும். அதுபோல் இந்த பட்டாம்பூச்சியை போலத்தான் இந்த உலகம், உலக விஷயங்கள் அப்படித்தான் பறந்துட்டு போகும். இந்த உலக பொருள்களுடைய லட்சணம் அதுதான். நம்ம சும்மா இருக்கும்போது அது நம்ம கால் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கும். அது வேணும் போது அது எங்கேயோ ஓடும், அது நம்மளால் பிடிக்க முடியாது. அதனால தான் உலக பொருள்கள், உலக விஷயங்கள், உலக சுகங்கள் அடைவது கடினம், பகவானை அடைவது சுலபம். இந்த சுலகத்தில் சுலபம் என்று பகவான் சொல்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் கடினம் சுலபம் என்று இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். ஆனால் சுலபம் என்பதற்கு மனோ தத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ன, எதில் நமக்கு விருப்பம் இருக்கிறதோ அது நமக்கு சுலபம். இந்த பாருங்கள், இந்த பாயிண்ட் வந்து நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி, இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் எக்ஸாம் லீவ் விட்டாச்சு, குழந்தைங்களை போய் நீங்கள் வந்து டிவி பார்க்காத பாருன்னு சொல்லணுமா அவனுக்கு? இல்லை மொபைல் பார்க்கக்கூடாது, மொபைல் கையில் கொடுத்து மொபைல் பாருன்னு சொல்லி நீங்கள் சொல்லணுமா? கிடையாது, அவனே பார்த்துருக்குவான். காரணம் அவனுக்கு அதில் விருப்பம் இருக்குது. ஆனால் படின்னு சொல்லணும், காரணம் அவனுக்கு விருப்பம் இல்லை அதில். அதனால் இந்த விருப்பத்தை நீ உண்டு பண்ணணும். இந்த விருப்பம் இருந்தால் போதும், அவனே அப்படியே அடுத்து போயிட்டே இருப்பான். ஸோ அந்த மனதத்தை நிபுணர்களும் அந்த சொல்கிறாரு, எது நமக்கு கடினம் என்னால் அது நமக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். எது சுலபம் அப்படின்னா அதில் நமக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா. ஒரு மாணவன் எனக்கு கணக்கு மேத்தமெட்டிக்ஸ் கடினம் அப்படின்னு சொல்கிறான்னா அவனுக்கு அதில் விருப்பம் இல்லை. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த உலகத்தில் கடினம் சுலபம் என்பது எதுவும் இல்லை. அதுதான் மனோ தத்துவ நிபுணர் சொல்லுது. அப்போ பகவான் சொல்கிறாருனால விருப்பு வெறுப்புன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார். அது என்ன சமமாக பார்க்கணும், சுகதுக்கே சமயக்கிருத்வா லாபா லாபம் ஜெயா ஜெயம் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த விருப்பு வெறுப்பத்தை நியமிய அப்படின்னு சொல்லுவார், கட்டுப்படுத்து அப்படின்னு. எதுக்கு இது சொல்கிறாரு அப்படின்னா, இந்த விருப்பு சுலபம் கடினம் எங்கேருந்து வந்து இந்த விருப்பு வெறுப்பு தான் வருது. கடைசி அதை தான் சொல்கிறாரு. இந்த விருப்பு வெறுப்பு தான் அப்படி உருவாகி இருக்கிறது. எப்படி உருவாகுது? கடினமாகவும் சுலபமாகவும் விருப்பு வெறுப்பு தான் மாறுகிறது. எனவே ஒரு விஷயம் நமக்கு சுலபமாக இருக்க வேண்டும் என்றால் அதில் எனக்கு விருப்பம் இருக்க வேண்டும். எதற்கு? அதாவது இப்படி அந்த விஷயத்தில் எனக்கு விருப்பம், அதாவது சுலபமாக இருக்கணும்னா அது நமக்கு விருப்பம் இருக்கணும். படிக்கணும் அப்படின்னா எனக்கு அதில் விருப்பம் இருக்கணும். இந்த கிளாஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் எனக்கு விருப்பம் உண்டாக்கணும். அதுவும் இல்லாமல் அதுக்கான சூழல் நம்ம உருவாக்கணும். ஏகப்பட்ட வேலையில் உட்காந்துக்கிட்டு நம்ம கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாலும் முடியாது. அதனால் அதுக்கு விருப்பம் உண்டாகணும். இதற்கு எதிர்மறையானது கடினம். எதுக்கு? விருப்பத்துக்கு, அதாவது சுலபத்துக்கு எதிர்மறையானது கடினம். அப்போ கடினம் என்றால் அதில் நமக்கு விருப்பம் இல்லை என்று பொருள். வேதாந்த கிளாஸும் சரி, கீதாவும் சரி, சிலர் கேட்டாலே ஓடுறாங்க. கீதா கிளாஸ், ஐயோ இதெல்லாம் நமக்கு தான் இன்னும் டைம் இருக்குது, வயசு இருக்குது அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. காரணம் என்னென்னா விருப்பம் இல்லை. 2 மாயை அவங்கள இன்னும் அந்த மயக்குது. அது நீங்கள் அமுதமொழிகளையும் பார்ப்பீங்க. குருதேவரை சந்திக்க சில பக்தர்கள் வருவாங்க. அந்த பக்தர்கள் சில நேரத்தில் அவருடைய உறவினர்களோ நண்பர்களை அதை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. குருதேவருக்கு முன்னாடி உட்காந்து அவங்க கேள்வியெல்லாம் கேட்டுருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் சின்சியர் பக்தர்கள்லாம் இருக்காங்க. அவங்க சில விஷயங்கள்லாம், ஆன்மீக விஷயங்கள்லாம் கேட்கும்போது இவர் தலையை சொறிவார், இப்படி பார்ப்பான் அப்படி பார்ப்பான். அதுலேருந்து குருதேவர் புரிஞ்சுக்குவார். குருதேவர் ஒரு பெரிய மனோ தத்துவ நிபுணர். அப்போ என்ன சொல்லுவாருன்னா, அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு இவருக்கு தெரிஞ்சிடும். நீ போய் கோயில் இது பார்க்கெல்லாம் போய் பார்த்துட்டு வா, தோட்டத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டுருவார். அவனும் முங்கி பார்ப்பான். அப்போ கடைசியில் நீ பேசிட்டு வா, நான் போட்டில் போய் உக்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இதுக்கு போயிடுவான், படுத்துறைக்கு போயிடுவான். இப்படி அவர்களுக்கு விருப்பம், ஏன்னா ஆன்மீக விஷயத்தில் ஒரு விருப்பம் இல்லை. இந்த விருப்பம் வர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இது. அப்படி நமக்கு அதில் விருப்பத்தை உண்டு பண்ண வேண்டும். உலக விஷயத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பகவானை பற்றி நினைக்க முடியாது. ஸோ அந்த விருப்பத்தை உண்டு பண்ணுறது தான் நம்ம ஃபஸ்ட்டு பகவான் சொன்ன அந்த 5 கட்டளைகளில் முதல் கட்டளை சத் சங்கம் அப்படின்னு சொல்லி. அந்த சத் சங்கத்தில் என்ன ஆகும்னா நமக்கு விருப்பத்தை உண்டு பண்ணும். அந்த விருப்பத்தை உண்டு பண்ணும் பொழுது நமக்கு அடுத்த ஸ்டெப்பு போய்கிட்டே இருக்கும். அதனால் முதலாவதாக நமக்கு ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சூழல் வேணும். பகவானுடைய கிரேஸ் இருந்தால் தான். துர்லபம் திரயமே வைத்த அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரிய விவேக சூடாமணியில் சொல்கிறார்.
மனுஷத்துவம், முமுட்சத்துவம், மகாபுருஷ சம்சர்க்கம், இந்த 3 இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த இது வந்துடும், மோட்சம், அந்த விருப்பம் வரணும். இந்த விருப்பம் வரும் அப்படின்றார். அதனால் பகவானுடைய கிரேஸ் வேணும் நமக்கு. அதனால் அந்த கிரேஸ் இருந்தால் தான் அதில் விருப்பம் இருக்கும். மேலும் நம்ம வந்து மனித வாழ்க்கையில் லட்சியம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எங்கே போகணும்னா சத்சங்கம் பண்ணால் தான் நமக்கு அதெல்லாம் வரும். ஸோ இந்த உலகத்தில் விஷயம், எந்த ஒரு விஷயமும் கடினமோ சுலபமோ இல்லை. அது எங்கிருந்து வருது என்றால் அது வந்து நம்முடைய விருப்ப வெறுப்புங்கிறது. ஆகவே முதல் கருத்து, விருப்பம் இருந்தால் அது சுலபம், விருப்பம் இல்லை என்றால் அது கடினம். அது ஒன்று புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, தகுதி, யோக்கியதா அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வேதாந்தத்தில். தகுதி இல்லாமல் ஒரு விஷயத்தை நாம் எடுத்தோம் என்றால் அது நமக்கு கடினமாக இருக்கும். ஒரு 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 குவாலிஃபிகேஷன் வேணும். ஒரு என்ன சொல்கிறது, அந்த தகுதி இருந்தால்தான் அந்த விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும். அதனால்தான் தகுதியுடன் ஒரு காரியத்தை எடுத்தோம் என்றால் அது சுலபமாக ஆகிவிடும். அதனால்தான் நாம் எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்கிறது என்றால் அதில் நமக்கு போதிய தகுதி இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு 5ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை 6ஆம் கிளாஸ் போடாமல் 8ஆம் கிளாஸில் போய் உட்கார வச்சா என்ன பண்ணுவான்? அவனால் ஒருவேளை டபுள் ப்ரமோஷன் அந்த காலத்தில் இருந்திருக்கு, அப்படி இருந்தால் நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுவாங்க. சாதாரண ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. காரணம், தகுதி இல்லை. ஒரு கிளாஸ்க்கு அப்புறம் அடுத்த கிளாஸ், அடுத்த லெசனில் தான் அவனுக்கு வந்து அவன் தகுதி இருப்பான். அந்த மாதிரி சடனாக ஒரு 2-3 ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸுக்கு மேலே தள்ளி விட்டோம்னா அவனால் படிக்க முடியாது. ஸோ அவனை தகுதி வர வைக்கணும், அந்த தகுதி வேண்டும். இப்படி அந்த தகுதி இல்லைன்னா அது கடினமாக இருக்கும். காரணம், அவனுக்கு போதிய தகுதி இல்லை என்பதை நாம் புரிஞ்சுக்கலாம். ஆகவே நாம் நம்முடைய தகுதியை ஏற்படுத்திக்கணும், அதாவது தகுதி ஆக்கிக்கொள்ள வேண்டும். எப்படி தகுதி அடைவது என்றால் அதிகமாக முயற்சி. அதே மாதிரி நம்ம செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அதில் எடுத்துக்கணும். அந்த அதிகமான முயற்சி முழு மனதுடன் நாம் செய்யும் பொழுது அது நமக்கு தகுதி வந்துடும். ஸோ விருப்பம்னு சொன்னார், அதுக்கப்புறம் தகுதி தான் ரொம்ப முக்கியம். விருப்பம் இருக்கணும், தகுதி வரணும்னா விருப்பம் இருந்தால் தான் தகுதி வரும். ஸோ விருப்பமும் இருக்கணும், அதே நேரத்தில் தகுதி போதிய அந்த விருப்பத்தோடு நம்ம அது செய்யணும், தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த முழு முயற்சி அபியாசம், அதனால தான் அந்த அபியாச யோகம் இந்த ஏன் பகவான் அங்கே சொன்னாருங்கிறத சொல்கிறேன். அந்த அபியாசத்துடன் முழு முயற்சியுடன் விருப்பத்தோடு செய்யும்போது நமக்கு தகுதி வந்துடும். அதனால தான் பகவான் சொல்கிறார், யாருக்கு அதிக முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு தகுதி வரும். தகுதி மட்டும் இருந்தால் போதும், நமக்கு விருப்பு இருந்தாலும் வெறுப்பு இருந்தாலும் அந்த விஷயம் நமக்கு சுலபமாகி விடும். ஆகவே தகுதி என்பது விருப்பம். வேதாந்தத்தில் அதனால் சொன்ன முமுட்சத்துவம் என்று என்கிறார். முமுட்சத்துவம் இருந்தால் எல்லாம் சுலபம். முமுட்சத்துவம் என்றால் என்ன? வேதாந்தத்தில் தகுதி, அதுதான் முமுட்சத்துவம்ங்கிறோம். எல்லாம் தகுதி வந்ததுக்கப்புறம் தான் முமுட்சத்துவம் வரும். அதுதான் வேதாந்தம் சொல்லுது. மோட்சத்தினுடைய விருப்பம், மோட்சத்தில் விருப்பம் அவனுக்கு வரும், அதுதான் முமுட்சத்துவம் தான். அதனால தான் தகுதி மட்டும் இருந்தால் எல்லாமே சுலபம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், தகுதி உடையவன் என்னை அடைவது எளிது, நான் அவனிடம் அகப்படுவேன் அப்படின்னு சொல்றார். இந்த தகுதியை எப்படி அடைவது, அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் நம்ம விளக்கம் கொடுக்கிறார் பகவான். முதலில் அனன்ய சேதாஹா. சேதா என்றால் மனம் அல்லது புத்தின்னு சொல்லலாம். மனதையும் சேதஸ்ன்னு சொல்கிறோம், புத்தியும் சேதஸ்ன்னு சொல்லலாம். நம்ம வந்து மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்னு சொல்கிறோம். சில நேரத்தில் மனம்னு சொன்னால் எல்லாமே அடங்கியதாகவும் எல்லாம் சேர்ந்ததாகவும் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல மனம் அப்படிங்கிறது புத்தின்னு சொல்லலாம், மனசுன்னு சொல்லலாம். இப்படி இந்த ஸ்லோகத்தில் வந்து பகவான் அனன்ய சேதாகா அப்படின்னு சொல்கிறாரு. அனன்ய சேனா வேறு எந்த விஷயமும் சிந்திக்காமல், எண்ணங்கள் இது இல்லாமல், அந்த புத்தியில் அல்லது மனசில் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல், அனன்ய சேதாகா என்றால் அமைதி. அதாவது அந்நிய சேதாக, அனன்யம் முன்னாடி சேர்த்துட்டோம்னா அது அனன்யாயிடும். அந்த ஆவை எடுத்துட்டோம்னா அந்நிய சேதசா. அந்நிய சேதசனா அமைதியற்ற மனம், அலைந்து திரிகின்ற மனம்னு பொருள். அதனால தான் பகவான் சொன்னார் அனன்ய சேதசா.
அப்புறம் ஒன்று சொல்கிறாரு, அடுத்து சததம் யோ மாம் ஸ்மரதி. ய ய யோங்கிறது அந்த இடத்துல அந்த பக்கத்தில் வர வார்த்தையினால் அது யோன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அது ய என்றால் யார் ஒருவன் புத்தியையோ அல்லது மனதையோ சிதறடிக்க விடாமல் அலைய விடாமல் மாம் ஸ்மரதி என்றால் என்னை நினைக்கிறானோ. பகவான் எப்படி நினைக்க வேண்டும் என்பதற்கு 2 அடைமொழி சொல்கிறார். என்னை நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு, மனதை சிதற விடாமல் அப்படின்றாரு. அதை எப்படி நினைக்கணும் அப்படிங்கிறதுக்கு 2 அடைமொழி. சததம், சததம் என்றால் எப்பொழுதும், நித்திய சக நல் ஒவ்வொரு நாளும், சததம் என்றால் தொடர்ந்து, நித்திய சக என்றால் அதிக காலம். ஸோ நமக்கு இந்த இதில் கன்ஃபியூஸ் வந்துடக்கூடாது. சததம் என்றால் தொடர்ந்து, நித்திய சக என்றால் பல காலம். ஏன்னா நான் சொன்னேன், ஆன்மீக பயிற்சி செய்வவங்க என்ன சொன்னா உடனே பலன் கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடைப்பது அவரவர்களுடைய பிராரத்த கர்மத்தினை பொறுத்து, இறைவனுடைய அருளை பொறுத்து, குருவினுடைய அருளை பொறுத்து. அவர்கள் எப்படிப்பட்ட சம்ஸ்காரம் இருக்கிறதோ அது மாதிரி தான் அவங்களுக்கு ஆகும். அதனால் நம்ம தீட்சை வாங்கிட்டோம், எங்கேயாவது போயிட்டு ஜபம் தியானம் பண்ணி நம்ம உடனே நமக்கு அதுக்கான பலன் கிடைக்க வேண்டும் என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிறைய பேர் சந்தேகமெல்லாம் கேட்பாங்க. ஆனால் ப்ராப்பராக நீங்கள் அந்த சம்ஸ்காரம் ஏதாவது ப்ராஃபிட்டு, அதாவது இந்த பலனைக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் மனசு இன்னும் சிதறி வேற எங்கேயோ அலைந்து திரிந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் அனன்ய சேதசா. அதனால் வார்த்தையை பகவான் சொல்லிட்டார், அனன்ய சேதசா, வேற எதையுமே நினைக்காமல் என்னை மட்டும் நினைக்க வேண்டும். நித்திய சகா, பலகாலம் நினைக்க வேண்டும். ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, அதான் சொன்ன மாதிரி கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண ரொம்ப இன்தூசியாசமாக வந்துடுவாங்க. ஒரு 2 நாள், 1 வாரம், 10 நாள், 1 மாதம், அதுக்கப்புறம் ஆளே இருக்க மாட்டாங்க. அவங்களும் கீதா கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு வேதாந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி ஆரம்பித்து விட்டுறக்கூடாது. என்ன இருந்தாலும் தொடர்ந்து அதில் என்ன இருக்குங்கிறத கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து இது பண்ணும்போது தான் எப்பொழுதும் தொடர்ந்து பல காலம். இந்த 2 அடைமொழி சததம் நித்திய சகா அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இந்த நிபந்தனையை வேதாந்தம் கேட்பது, ஜபம் செய்வது அப்படிங்கும்போது தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். ஜபம் தியானம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பயிற்சி செய்யும்போது தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். பல காலம் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். ஜபத்தின் பலன் நமக்கு வேண்டும் என்றால் இப்படி செஞ்சால் தான் பல காலம் சொல்லணும். பொறுமையோடு இருக்க வேண்டும். காரணம், இந்த மனம் ஒரு நாளில் ஒருமைப்படுத்த முடியாது, இறைவனை மட்டும் நினைக்க முடியாது. காரணம் என்னென்னா நம்முடைய சம்ஸ்காரம் அப்படி இருக்குது. அதனால அதற்கான நமக்கு நேரம் வரணும். இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும், தொடர்ந்து பிரார்த்திக்க வேண்டும், அவரிடம் சரணடைய வேண்டும். இந்த மேதா சுத்தத்தில் கூட ஒரு இடத்துல சொல்லுவோம், மேதா தேவி ஜிஷமானா அப்படின்னு சொல்லும்போது, இன்டெலிஜென்ட் அப்படி என்னன்னா புத்திசாலித்துவம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு இடத்துல சொல்கிறாரு, சரணடைதல் புத்திசாலித்தனம். சரணடைதல் அப்படி என்ன புத்திசாலித்தனம்? ஒரு நல்ல இன்டெலெக்ட் இருக்குது, நல்ல அறிவு இருக்குது, நல்ல புத்தி இருக்கிறவனுக்கு அவன் சரணடைவான் அப்படின்னு சொல்கிறான். ஏன்? நாமட்ட இருக்கிற அறிவு ரொம்ப என்ன சொல்கிறது, லிமிட்டட் இன்டெலிஜென்ட்டு. ஆனால் பகவான்கிட்ட இருக்கிறது அன்லிமிட்டட் இன்டெலிஜென்ட். ஸோ நமக்கு என்ன பண்ணால் சரணடைந்து விட்டால், மேதா தேவி சரஸ்வதி சூக்கத்தில் இருந்தால் நானே சரஸ்வதி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் இடத்துல. ஏன்னா அந்த சரண்டர் அடைவதன் மூலம் நாம் இறைவனிடம் ஒன்றாக இருக்கிறோம். அப்போ நமக்கு எல்லாமே அவர் கொடுத்துருவார். அவரும் நம்ம ஒன்றாயிட்டோம்னா அப்புறம் என்ன, வேறு எதுவுமே தேவையில்லையே நமக்கு. ஸோ அந்த மனதை நம்ம ஒருமுறைப்படுத்தி இறைவனை மட்டும் நினைக்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் கடினமானது என்னென்னா மனதை ஒருமுகப்படுத்துவது. அதுக்கு காரணம் நம்முடைய சம்ஸ்காரம். எத்தனையோ ஜென்மத்தில் நம்ம பண்ண அந்த சம்ஸ்காரம் நம்மளுடைய இது சொல்லுவோம். ஸோ பகவான் சொல்கிறார், என்னை நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் எப்படி தொடர்ந்து அதிக காலம் நினைத்திருக்க வேண்டும் என்றால் சததம் ச மாம் ஸ்மரதி, எப்பொழுதும் சததம் நித்தியக ச மாம் ஸ்மரதி,
அப்படி நினைக்கும் பொழுது அனன்ய சேதசா அப்படி நினைக்கும் பொழுது எப்பொழுதும் அதிக காலம் என்னை நீ நினைக்கும் பொழுது எப்படிப்பட்ட மனம் இருக்க வேண்டும் என்றால் அனன்ய சேதசா, வேற எதையுமே நீ நினைக்கக்கூடாது. மனதில் வேற எந்த சிந்தனையும் உனக்கு இருக்கக்கூடாது. என்னை பற்றிய சிந்தனை தான் இருக்க வேண்டும். ஏன்னா எண்ணங்கள், மனம் என்றால் என்ன? எண்ணங்களின் தொகுப்பு. அந்த எண்ணங்களின் தொகுப்பு எப்படி இருக்குன்னா அதாவது அந்த எண்ணங்கள் வந்து பல எண்ணங்கள், நீங்கள் பல விஷயம் திங்க் பண்ணும்போது நமக்கு பல ஆசைகள் இருக்குன்னு அர்த்தம். இப்போ எண்ணங்களை குறைக்க வேண்டும். அந்த எண்ணங்களை சதா குறைச்சிக்கிட்டே போனோம்னா நம்ம கடைசி எண்ணம். அதனால தான் விவசாய ஆத்மிகா புத்தி ஏகேன குருநந்தனா அப்படின்னு சொல்கிறார். பகுசாக அனந்தாக்கிய புத்தி அவ்யவசாயினா. ஸோ நிச்சய புத்தி, நிச்சய மனம் உடையவன் வேற எதுவும் நினைக்க மாட்டான். அவனுடைய இது வந்து ஒரே இதாக தான் இருக்கும். அதனால தான் விவசாய ஆத்மிகா புத்தி ஏக இக குருநந்தனா. அந்த மனதை ஒன்றாக்கு, சிந்தனத்தை படிப்படியாக சிந்தனையை குறை அப்படின்னு சொல்கிறார். மனம் வேறு எதையும் சிந்திக்காமல் என்ன இருக்கு. பொதுவாக நம்ம சில பேர் வீட்டில் எல்லாம் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், அப்புறம் இந்த இதெல்லாம் சொல்லுவோம், திருவாசகம், அதெல்லாம் சொல்லும்போது பல காலம் அது சொல்லிக்கிட்டே இருந்துட்டோம்னா நம்ம வாய் பாட்டுக்கு அது பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் மனசு வேற எதை நினச்சிக்கிட்டு. இப்படி ஆழ்மனம் மேல் மனம் வேற வேற டைரக்ஷன், அப்படி ஒரு சக்தி வந்து நம்முடைய மனதுக்கு இருக்குது. அனன்ய சேதசா அப்படிங்கும்போது ரெண்டையுமே சின்கர்னைஸ் பண்ணணும். அதனால தான் முதவே நான் இந்த கிளாஸ் தொடங்கும் போதே சொன்னேன், இந்த ஆழ்மனம் மேல் மனம் ரெண்டையுமே சின்கர்னைஸ் பண்ணி தான் நம்ம ஒன்றுமில்ல. நம்ம வந்து கண்டன பாடுறோம், பக்தி பூர்வமாக வாய் பாடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் வேறு ஏதாவது மனசில் வேறு ஏதாவது ஒரு திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இந்த வாய் மட்டும் பாடிக்கிட்டு இருக்கோம், மனசு வேறு எதையோ சிந்தித்து கொண்டிருக்கும். அதான் நடந்தது. பகவான் ராமகிருஷ்ணர் அமுதமொழிகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ராணி ராசமணி ஒரு தடவை கோயிலுக்கு வந்தாங்க. அவங்க கோயில் தானே அது. அப்போ பகவான் ராமகிருஷ்ணர் பூஜாரியாக இருந்தார். சாயங்காலம் ஆரத்தி முடிஞ்சது. ஆரத்தி முடிஞ்ச உடனே ராணி சொன்னாங்க பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட, பாடு, நீங்கள் ஏதாவது பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது பகவான் ராமகிருஷ்ணர் அருமையான வாய்ஸ், மகேந்திரநாத் குப்தா ஒரு இடத்துல சொல்கிறாரு, சுவாமி விவேகானந்தருடைய வாய்ஸை விட பகவான் ராமகிருஷ்ணருடைய அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும், கேட்குறதுக்கே அப்படி ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி ராணி ராசமணி பகவான் ராமகிருஷ்ணர் பாட சொல்லிட்டாங்க. பகவான் காளி ராம்பிரசாத் பாட்டு பாடிட்டு இருக்காரு, எஸ்ஹெச்ஏ நூத்தன் மனசு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன தொமார் இச்சா, சொக்காலே தொமார் இச்சா அப்படின்னலாம் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது இந்த அம்மா மனசு வேறு எங்கேயோ போயிடுச்சு. அதுதான் என்னாச்சு, பாட்டு பாட சொல்லிட்டு வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அந்த அம்மா மனசில், அந்த ராணியோடைய மனதில் என்னென்னா, கோர்ட்டு கேஸ் என்ன பெண்டிங் இருக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பகவான் ராமகிருஷ்ணன் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோங்கிறத எப்படி கண்ணாடி அலமாரியில் இருக்கிற புத்தகமோ என்ன அலமாரியில் என்ன இருக்கோ தெரியுங்கிற மாதிரி டக்குன்னு கொண்டு கன்னத்தில் ஒரு அறை விட்டார். அந்த அறை எதுக்கு விட்டார் அப்படின்னா, அந்த ஆழ்மனமும் மேல் மனமும் சின்க்ரனைஸ் பண்ணணுங்கிறதுக்காக. அது யாருக்கு புரிஞ்சதுன்னா ராணிக்கு புரிஞ்சது. நான் நினைக்கிற ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருந்தேன், பாட்டு பாட சொல்லிட்டு வேறு என்ன நினச்சிருக்கேன். அந்த இடத்துல குருதேவர் வந்து ஒரு அவேக்கனிங் கொடுக்குறாரு. அரைஸ் அவேக் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து பல காலம் தூங்கிட்டு இருக்கோம், எந்திரிச்சிட்டோம், ஐயையோ இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே இந்த வாழ்க்கையை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரு விழுத்துரு. விழுத்துருங்கிறது எழுந்திருக்கும் விழுத்துருக்கும் கிட்டத்தட்ட லிட்ரலாக ஒரே மீனிங். இப்போ எப்படி சததம் நித்தியம் பார்த்த மாதிரி எழுந்திரு விழுத்துருங்கிறது கிட்டத்தட்ட ஒரே பொருள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த எழுந்திருங்கிறது தூக்கத்திலேருந்து, நம்ம அறியாமையிலேருந்து விழுகுது. அப்புறம் நம்ம என்ன நினைக்கணும், ஐயோ இவ்வளவு காலம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம், இனி நம்ம ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோடு இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் அனன்ய சேதசா, வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் எழுந்திரு விழுத்துருங்கிற மாதிரி வேறு எந்த சிந்தனை இல்லாமல் மனதுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கிறது. ஏன்னா மனது இந்த ஆழ்மனமும் மேல்மனமும் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அதை ரெண்டு சின்க்ரனைஸ் பண்ணுறது தான் இந்த எழுந்திரு விழித்திரு அப்படிங்கிறது.
ஸோ மனம் செயல் செய்யும், ஆழ்மனம் வேறு ஏதோ யோசிக்கும். அது ரெண்டையும் சேர்க்கிறது பகவான் நினைக்க வேண்டும் அப்படிங்கிறத, இந்த ரெண்டையும் சேர்ப்பது தான் சததம் நித்திய சகா அப்படின்னு சொல்லி இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது, அதனால் அபியாச யோகத்தின் மூலமாக இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது இந்த ஆழ்மனமும் மேல்மனமும் ஒன்று சேரும். எப்படி என்றால் சததம் நித்தியயுக்தகா நித்திய சகா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் செகண்ட் லைனில் வந்து தஸ்யாக அப்படிப்பட்டவனுக்கு அகம் சுலபம், நான் அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி அனன்ய சேதா சகா வேறு எதுவுமே மனதில் நினைக்காமல், எப்படி அப்படின்னா சததம் நித்திய சகா, இந்த ரெண்டு அடைமொழிகளையும் வைத்து வருவனுக்கு நான் தஸ்யாகம் அப்படிப்பட்டவனுக்கு நான் சுலபம், அவரிடம் நான் எளிதில் அகப்பட்டு விடுவேன், நான் மிகவும் எளிதில் கிடைப்பேன் அப்படின்னா பார்த்தாக ஹே பார்த்தா நான் மிகவும் சுலபமாக அவர்களுக்கு கிடைத்து விடுவேன். யாருக்கு? முதல் வரியில் சொன்ன அந்த முயற்சி, தொடர்ந்து முயற்சி செய்து தகுதி வரும், அந்த தகுதியுடன் யார் என்னை நாம் எதை செய்தாலும், அந்த தகுதி இருந்தால் நாம் எதை செய்தாலும் நமக்கு அது சுலபமாகிவிடும். தகுதி இல்லாமல் எதை செய்தாலும் நமக்கு கடினமாகும். அந்த தகுதியுடையவன் அபியாசத்தினால் அந்த தகுதி அவனுக்கு வந்திருக்கிறது. அந்த தகுதி அடைய அவன் அபியாசம் செய்து கொண்டு இருக்கிறான். அதனால தான் பகவத் விஷயத்தில் மட்டும், இந்த பகவத் விஷயத்தை மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலும், உலக விஷயத்திலும் சரி அல்லது ஆன்மீக விஷயத்திலும் சரி, நம்மளுடைய மனம் ஒரு நிலையில் இருக்கணும். அதே நேரத்தில் எப்பொழுதும் அதை பற்றி உலக விஷயங்கள், ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும், ஐபிஎஸ் பாஸ் பண்ணணும் அல்லது பெரிய எக்ஸாம் பார்க்கணும், அவன் அதுலேயே கொஞ்சம் மனதை செலுத்தி அதிலே நின்று நிற்கணும். அப்போ தான் அவனுக்கு அந்த தகுதி கிடைக்கும். தகுதி மூலமாக அவன் வெற்றி அடைய முடியும். ஸோ உலக விஷயத்திலும் சரி ஆன்மீக விஷயத்திலும் சரி 3 நிபந்தனைகள் பகவான் சொல்கிறார். முதல் நிபந்தனை அனன்ய சேதாக. இதை தான் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறது. நேற்று கூட ஒரு ஆண்டு விழாவுக்கு போகும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னது அனன்ய சேதா. அதாவது இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் அவனுடைய அறிவு தான் வித்தியாசம். அதனால் மேதா சித்தத்தில் அதான் சொல்கிறது. இப்போது நான் வந்து இப்போ காளிதாசர் அப்படின்னு சொல்லுவோம். காளிதாசர் எப்பேற்பட்ட ஒரு புலவர், கவி, என்ன தெய்வீக புலவர் அப்படின்னு சொல்லுவோம். அதை விடுங்க. இப்போ சுந்தர பிச்சை அப்படின்னு சொல்கிறான், உடனே கூகுள் சிஇஓ நமக்கு ஞாபகம். அந்த கூகுள் சிஇஓ எப்படி ரெகக்னேஷன் வருது? இந்த சுந்தர பிச்சை அப்படிங்கிற பேருக்காக வருது. அவருடைய இன்டெலிஜென்ட் தான். அவருடைய இன்டெலிஜென்ட் தான் இன்றைக்கி என்ன, இந்த உலகத்தில் எத்தனையோ சுந்தர பிச்சை பேர் உள்ளவங்க இருக்காங்க. எல்லாருமே அப்படி ஆகிட்டாங்களா? இல்லை. அவருக்கு அந்த தகுதி வந்து தகுதி இருக்குது. தகுதியினால் அவருக்கு அப்பா தகுதி வர வேண்டும் என்றால் எப்படி இருக்கணும்? 3 நிபந்தனை சொல்றாரு. எதிலே நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றாலும் அந்த மேதா, அந்த இன்டெலிஜென்ட் இருக்கணும். அந்த இன்டெலிஜென்ட்டுடன் அனன்ய சேதாக, மனதை இன்டெலிஜென்ட் வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் நான் சொன்னேன். அனன்ய சேதா, வேறு எதையும் நினைக்காமல் சததம் எப்பொழுதும் நித்திய சரா, மனம் ஒருமுகப்படுத்தி தொடர்ந்து அதிக காலம் பயிற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்கின்றவனுக்கு அகம் நான் சுலபம் பார்த்தார். இப்படி பயிற்சி செய்தவன் யார் என்று அவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார் பகவான். இந்த இடத்துல என்னன்னா நித்திய யுக்தஸ்ய யோகினஹா. இப்படி பகவான் சொன்ன மாதிரி அனன்ய சேதசா சததம் நித்தியசகா, இப்படி பயிற்சி செய்தவனுக்கு பகவான் கொடுக்கிற பட்டம் நித்திய யுக்தஸ்ய யோகினஹா. முதலில் அவனை பகவான் யோகி என்கிறார். ஏனென்றால் முறையாக அந்த முதல் வரியில் சொன்ன சததம் பயிற்சி, அனன்ய சேதசா இதெல்லாம் இருந்தனால முதல் வரியில் சொன்ன மாதிரி நித்திய யுக்தஸ்ய என்று, யுக்தக என்றால் பொருந்திய என்று பொருள். நித்திய யுக்தஸ்யன பொருந்திய. இதில் பொருந்திய பகவானுடைய நாலேஜோட இவனுடையது சின்கொரனைஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்படின்னா அந்த சரணடைதல் அப்படி சொன்ன மாதிரி நம்ம வந்து அதில் நித்திய சக சரணடைந்தால் அவனுக்கு இறைவனுடைய அருள், அது இறைவனுடைய இது அவனுக்கு வந்துடும். பிரம்மவித் பிரம்மைவது பவதி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்படி யுக்தஸ்ய என்றால் பொருந்திய. என்ன பொருந்திய என்றால் அவன் இறைவனுடைய எண்ணங்களுடன் பொருந்தி விடுவான், பொருந்தியவன். அல்லது என்றும் உறுதியாக இருப்பவன் அப்படியும் நம்ம சொல்லலாம். யுக்தகனால் உறுதியாக இருப்பவன் அப்படின்னு சொல்லலாம். பகவான் சொல்கிற இடத்துல
உறுதியாகவும், நித்தியக என்றால் எப்பொழுதும் உறுதியாக அவன் அதாவது அந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்கிறான். இறைவனை தவிர வேறு எதுவும் செய்ய நினைக்க வேண்டக்கூடாதுன்றதில் உறுதியாக அவன் இருக்கிறான். அவனுக்கு எதுவுமே அவனுக்கு கடினமாக இருக்காது. எல்லாமே அவனுக்கு சுலபமாகிவிடும். கடினமே இருக்காது. காரணம் அவனுக்கு தகுதி இருக்கிறது, அபியாசம் இருக்கிறது, ப்ளஸ் வேறு எதுவும் சிந்திக்கவில்லை. அப்படிப்பட்டவனுக்கு நான் சுலபம் பார்த்தா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை சொல்கிறாரு. இதில் இன்னொரு வெர்ஷன் அப்படி என்னன்னா, மனதில் எந்த ஒரு விகல்பம் இல்லாமல், அது அப்படின்னா சிதற விடாமல், அதைத்தான் இங்கு சேதாக அப்படிங்கிறாரு. சேதா என்றால் மனம், மனம் என்றால் எண்ணங்களின் தொகுப்பு, எண்ணங்கள் என்றால் ஆசைகள். நம்ம அப்போ சொல்லும்போது எண்ணங்கள் சொன்னேன். அதாவது மனம் என்பது என்ன? எண்ணங்களின் தொகுப்பு. அந்த எண்ணங்கள் எப்படி வருது? ஆசையினால தான் வருது. அதனால் எல்லாத்துக்கும் ரூட் காஸ் தான் ஆசை. அதாவது அந்த ஒரு மனிதனிடம் எந்த ஆசை இல்லை என்றால் அவன் எந்த பொருளையும் நினைக்கவில்லை என்று பொருள். ஆசைகளுக்கும் எண்ணங்களுக்கும் ஒரு மாறாத உறுதியான தொடர்பு இருக்கிறது. இதெல்லாம் இன்னும் யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் ஏன் நம்ம மனசு சிதறடிக்குது, ஏன் ஒரு மனம் ஒருமுகப்படுத்தவில்லை, ஒருமுகப்படுத்த முடியவில்லை அப்படின்னா ஆசைகள். அந்த ஆசைகள் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, பல ஜென்மங்களாகவும் இருக்கலாம், பழைய சம்ஸ்காரமாகவும் இருக்கலாம். அதனால் இதெல்லாம் இது ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம அதோடைய சைக்காலஜி என்னன்னு புரிஞ்சுக்கணும். இந்த மனதுடைய சைக்காலஜி என்னன்னு, இந்த யோகி மன உறுதியுடன் எண்ணமற்ற ஆசைகள், அதாவது வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் ஆசை அற்ற நிலையில் பல பிறவிகள் மன உறுதியுடன் அவன் சாதனை செய்திருக்கிறான். அவன் மனதில் இருக்கும் ஒரே ஒரு ஆசை என்னன்னா, தன்னுடைய லட்சியத்தை ஆகிய அந்த பரம்பொருளை அடைய வேண்டும். அதற்காகத்தான் பகவான் சொன்னார். கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ராமகிருஷ்ணருடைய இதை பார்த்தீங்கன்னா, பரம வியாக்குலத்தை, நான் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கேன். வியாக்குலத்தை என்னால் மனத்தவிப்புடன், மனத்தவிப்பு எப்படி வரும் அப்படிங்கிறது, நான் விருப்பம் இருந்தால்தான் மனத்தவிப்பு வரும், எனக்கு இதை தவிர வேறு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மனத்தவிப்பு பரம வியாக்குலத்திலேயே பகவான் ராமகிருஷ்ணர் மனித வாழ்க்கையின் லட்சியத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி அவர் அடைஞ்சி காமிச்சார். அவர் 12 வருட கால சாதனைகளே முதல் 4 வருட சாதனை வியாக்குலதா. அதனால வியாக்குலத யோகம்னு சொல்லி பகவான் ராமகிருஷ்ணன் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். ஸோ இந்த வியாக்குலதை இருந்தால் அடைய முடியும் என்பதை பகவான் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதே நாரத பக்தி சூத்திரத்தில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, தத் விஸ்மரேன பரமா வியாக்குலதா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அது உண்மையான பக்தன் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு சொல்கிறாரு. ஒரு உண்மையான பக்தன் கடவுளை மறக்க தவறினால், நினைவு கொள்ள தவறினால், அதாவது கடவுளை நினைக்க தவறினால், நினைவு கொள்ள தவறினால் அவன் விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்கி விட்டோமே என்று பதட்டப்படுவான், அமைதியற்று இருப்பான். இதுதான் பகவான் ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் நடந்த விஷயம். அவருக்கு உலக விஷயங்கள் காதில் வந்தாலே அவர் படபடன்னு மன அமைதியற்ற நிலையில் ஆகிடும் அவருக்கு. அதனால் இவர் நாரதர் சொல்கிறது என்ன, யார் ஒருவன் இறைவனை பற்றி சிந்திக்க முடியவில்லையோ, அவரை நினைவு கூற தவறுகிறோமோ, அவன் அந்த விலைமதிக்கற்ற அந்த நேரத்தை வீணடிப்பதாக உணர்கிறான். அதன் மூலமாக அவன் பதட்டமும் அமைதியற்ற நிலையும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். பகவான் ராமகிருஷ்ணன் அருமையான ஒரு உதாரணம் சொல்றாரு. குழந்தை தன்னுடைய தாயின் ஒத்த தன்மையை பார்ப்போம். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கும் பிறந்த குழந்தை ஒரு 6 மாதம் 1 மாதம் அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் உங்களுடைய சைக்காலஜி எப்படி இருக்கும், அந்த தாய் அந்த குழந்தையுடைய மனதில் நம்ம இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை தாயுடன் பற்று இருக்கும். எப்படிப்பட்ட பற்றுன்னு அது விவரிக்க முடியாது. ஆனால் அந்த தாயிடம் முழுமையாக தாயை சார்ந்து இருக்கும். அதே போல தான் தாய் அந்த குழந்தையை சார்ந்து இருக்கும்.
அந்த தாயை பார்க்க முடியவில்லை என்றால் அந்த குழந்தை அமைதியற்ற நிலையில் பதற்றத்துடன் இருக்கும். நம்மளே பார்த்துருப்போம், அந்த குழந்தை கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் இது என்னன்னா வேறு எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அம்மாட்ட போனால் தான் முடியும். ஸோ தன்னுடைய தாயிடம் திரும்ப வேண்டும் என்ற ஒரே ஆசையில் இருக்கு. அப்படின்னா எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அனன்ய சேதசாங்கிறதுக்கு தான் இது பொருள். அவன் நம்ம அந்த அனன்ய சேதசா அப்படின்னா இப்படிப்பட்ட எப்படி அந்த குழந்தை 6-8 மாத குழந்தை 6 மாத குழந்தை தன்னுடைய தாயிட்ட போகணுங்கிற ஒரு பிடிவாதம் ஒரு இது இருக்கோ, அது மாதிரி இந்த அனன்ய சேதசா அந்த யோகி இருப்பான். ஸோ தன்னுடைய தாயிடம் திரும்ப வேண்டும். அப்பொழுது அந்த குழந்தையிடம் நம்ம பொம்மை கொடுத்தாலும் சரி, இனிப்பு கொடுத்தாலும் சரி, செல்ஃபோன் கொடுத்தாலும் சரி, எந்த விளையாட்டு பொருட்களும் தூக்கி போட்டு எரிஞ்சிடும். என்ன, தன்னுடைய தாயின் மடியில் திரும்பும் வரை அது தன்னுடைய அமைதியோடு இருக்காது, வேறு எதையும் விரும்பாது. அதைத்தான் அனன்ய சேதசா என்று அழைக்கிறது. இதன் பொருள், சாதகன் இறைவனின் தீவிர பக்தி கொண்டவனுக்கு வேறு உலகப் பொருள் அவனுக்கு ரொம்ப துச்சமாக இருப்பான். வேறு எந்தையும் விரும்பவும் மாட்டான் அவன். ஏன்னா பகவான் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் படிச்சுட்டா இதெல்லாம் அப்படியே நீங்கள் பார்க்கலாம். இருப்பினும் கடவுளுக்கான தீவிர ஏக்கம் ஒரு உயர்ந்த உன்னதமான குருவின் வழிகாட்டின் மூலமாக மற்றும் பல ஆண்டுகால சாதனையின் மூலமாக ஒருவன் அடைய முடியும். இந்த சாதகன் இறைவனிடம் தீவிர பக்தி வரணும் அப்படிங்கிறனா இப்படி தான் பண்ணணும். அவனுக்கு இறைவன் அருள் வேண்டும், சாஸ்திரம் அல்லது தீவிர இயக்கம். இந்த தீவிர இயக்கம்தான் பரம வியாக்குலதா அப்படின்னு சொல்லி பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு. அதே மாதிரி இங்கே நாரத பக்தி சூத்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. உன்னதமான குருவின் வழிகாட்டில் மூலமாகவும் பகவான் ராமகிருஷ்ணனுக்கு எத்தனை சீடர்கள்? 16 சீடர்கள். இந்த 16 சீடர்களும் அவர்களுக்கு பிரம்ம ஞானம் கிடைத்தது அப்படிங்கிறத நம்ம சில பேர் வெளியே சொல்லிட்டாங்க, சில பேர் சொல்லலை. ஏன்? அந்த உன்னதமான குருவின் மூலமாக. அதனால் நமக்கும் நம்முடைய குருநாதரும் அவர் தான். நமக்கும் அந்த இதை அவருடன் பிரார்த்தித்து இந்த இதை தீவிர பக்தி கொண்டால் நமக்கு கிடைக்கும் என்பதற்காகத்தான் அனன்ய சேதசா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ பல ஆண்டுகள் குருவுடைய அருள், உன்னதமான குரு, அதாவது உன்னதமான குரு தீவிர ஏக்கம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சததம், எப்பொழுதும் என்று பொருள். ஒருவன் இன்னும் பக்தி சாதனையில் முழுமையடையவில்லை என்றால் அதற்கு நேரம் எடுக்கும். ஆனால் குருவின் உபதேசங்கள், அறிவுரைகளை பின்பற்றினால் அவன் தன்னுடைய இலக்கை, தன்னுடைய லட்சியத்தை எளிதில் அடைந்து விடுவான். யோமாம் ஸ்மரதி, என்னை யார் நினைக்கிறார்களோ, நித்திய சக, தொடர்ந்து ஒருவன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை பகவானை நினைத்து கொண்டே இருப்பான். இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி வரும், பிறப்பிலிருந்து இறப்பு வரை பகவானை எப்படி நினைக்க முடியும், சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உதாரணமாக, ஒரு குழந்தை விவரம் அறியாத நிலையில் எப்படி இறைவனை நினைக்க முடியாது. எப்படி என்றால், இது பகவான் நான் என்ன சொல்கிறேன், சைக்காலஜியில் சொல்லணும், அது நம்ம நினைக்கிறோம் இறைவனை அவன் நினைக்கவில்லை, அந்த குழந்தை நினைக்கவில்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் அது நினைக்கிறது, முடியும். அதற்கு எப்படி என்றால், அந்த குழந்தை தனக்கு தெரிந்த வழியில் பகவானை நினைக்கிறது. உதாரணமாக, அப்பொழுது அந்த குழந்தைக்கு தன்னுடைய தாய் தந்தை தான் இறைவன். அதனால தான் உபனிஷத்தில் மாத்ரு தேவு பவ பித்ரு தேவு பவ அப்படின்னு சொல்கிறார். இதற்கு முன் பிறவியில் அவன் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஆன்மீக சாதனை செய்திருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் இந்த பிறவியில் தொடர்வான். அவனுடைய உடல் மனம் குழந்தையாக இருந்தாலும் அவனிடம் அந்த அதாவது முந்தைய வாழ்க்கையில் நடந்த அந்த அபியாசம், அந்த ஆன்மீக பயிற்சியை பற்றிய அறிவு இருக்கிறது அவனுக்கு. அந்த குழந்தை கடவுளை பற்றி கடவுளை பற்றி சிந்தனையில் இருக்கும்போது அது நமக்கு அவனுடைய, அதாவது அவன் கடவுளுடைய சிந்தனையில் இருக்கிறான் என்ற வெளிப்பாடு வெளியில் தெரியாது. ஆனால் அவன் சிந்திக்கிறான், அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அந்த குழந்தை வளர்ந்து அவனது உடல் மனம் கடந்த காலத்தில் ஆன்மீக உணர்வு அவன் வெளிப்படுத்துவான். அதாவது அந்த குழந்தை வளர்ந்து ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவனுடைய ஆன்மீக தன்மையை அவன் வெளிப்படுத்த முடியும், நமக்கு தெரியும். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், ஒருவன் சுய உணர்வு இல்லாமல் இருக்கும் போதும், நம்ம பார்த்துருக்கோம், ஹாஸ்பிட்டலில் பல பேர் பார்த்துருக்கோம், கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க, அது பெரிய ஒரு ஸ்டேஜ் இருப்பாங்க, ரொம்ப கடைசி நேரத்துலையும் இருக்கலாம், இல்லைன்னா பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி
கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. அவருடைய ஆழ் மனதில் என்ன சிந்தனை செய்து கொண்டிருக்குங்கிறதுன்னு நமக்கு தெரியுமானா தெரியாது. அவன் எதை பற்றி நினைக்கிறான் அவன் வெளிப்படுத்தவில்லை எதுவுமே. ஆனால் ஆழ் மனதில் அவனுடைய ஆன்மீக அதாவது சென்ற பிறவியில் அவன் செய்த அந்த பயிற்சியின் மூலமாக அவனுக்கு அந்த இதெல்லாம் இருக்கும். அதனால்தான் ஆழ் மனதில் தான் முற்பிறவியில் செய்த ஆன்மீக பயிற்சியால் அவனுடைய மனம் ஆழ்ந்து இறைவனை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும். இது சாதாரணமாக ஒரு 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 குறிப்பிட்ட அந்த குடும்ப சூழல் நல்ல ஒரு இதில் சம்ஸ்காரம் உள்ளவங்களுடைய கடைசி நேரத்தில் அவங்க கோமா ஸ்டேஜில் இருந்தாலும் சரி அல்லது இந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஆக்சிடென்ட்லாம் ஆகி இதாக இருக்காலும் சரி, அவருடைய ஆழ் மனதில் இறை சிந்தனை இருக்கும். அத்தகைய சாதகன் தனது முந்தைய வாழ்க்கையில் இருந்து பெற்ற அந்த ஆன்மீக சம்ஸ்காரம் முழுமையாக அவன் அறிந்து அதை வெளிப்படுத்துகிறான். அதன் காரணமாக இந்த பிரிவில் அவன் எங்கு விட்டானோ அங்கு மீண்டும் தொடர்ந்து அது வருகிறது. அதாவது அந்த கடைசி நேரத்தில் அவன் அந்த ஆன்மீக பயிற்சி எங்கே விட்டானோ அங்கே மீண்டும் தொடர்கிறது. அதே மாதிரி குழந்தையாக இருந்தால் அவன் முன்பிறவில் செய்த அந்த ஆன்மீக அனுபவம் அதனால தான் 2வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம், சொல்பம் அபியசிய தர்மஸ்ய சாயதோ மகதோ பயாது. நம்ம இந்த ஆன்மீக சாதனைகள் கொஞ்சம் செய்திருந்தாலும் அது நமக்கு ஒரு பெரிய பயத்தை போக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எங்கே விட்டீங்களோ அது நீங்கள் தொடர முடியும் அப்படிங்கிற விஷயம் நம்ம அங்கே பார்த்தோம். தஸ்யாகம் சுலபம் பார்த்த, நான் எளிதில் அகப்படுவேன். யாரிடம் என்னிடத்தில் மாறாத நினைவு பயிற்சி தகுதி இருக்கிறதோ அவன் என்னை எளிதில் அடைந்து விடுவான். அவன் இந்த பிறவியில் இல்லை என்றால் இந்த பிறவியில் அந்த பிறவியில்லா பெருநிலையாக அந்த லட்சியத்தை அடைந்து உடல் மனதில் பற்றை விட்டு நானே அவன் என்ற அந்த மகா வாக்கியத்தை அவன் நினைவு கொள்வான். அதுக்கப்புறம் யோகினக அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட சாதகன் பகவான் யோகி என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட சாதகன் நித்தியம் அவன் தொடர்ந்து யுக்தக என்னிடம் அவனுடைய மனதை பொருத்தியவனாக இருக்கிறான். அந்த யுக்த நிலை விவரிக்க பிரகதாரண்ய உபனிஷத்தில் ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அழகான உவமை என்னென்னா, ஒரு இளைஞன் ஒரு யுவதி இளம்பெண் ஒருவருக்கு ஒருவர் தூய்மையான நிபந்தனையற்ற அன்பின் நிலையில் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்திக்கும் பொழுது அவர்கள் இந்த உலகத்தை மறந்தவராகி விடுகிறார்கள். இதன் கருத்து என்னவென்றால், அவர்கள் இருவருடைய எண்ணம் ஒருவருடன் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் அனன்ய சேதசா யுக்தக என்பதுக்கு அதான் சொல்கிறேன். யுக்தக அப்படின்னா அந்த இளம் ஆண் பெண்ணுடைய எண்ணங்கள் ஒன்றாகி விடுகிறது. ஒன்றாகி விடும்போது அவங்க இந்த உலகத்தை மறந்து விடுகிறார்கள். இந்த கருத்தை தான் அவர்கள் அந்த பிரகதாரண்ய உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய எண்ணங்கள் ஒருவருக்கொருவர் நன்கு பொருத்தப்பட்டு எந்த பேதமும் இல்லாமல், பேதம் இல்லாமல் இருந்தால் தான் பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியும். அப்படி பொருத்தப்பட்டிருக்கு. நித்திய சக இந்த நிலையாக இப்படி அவர்கள் அந்த 2 எண்ணங்களையும் பொருத்தப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டு இருக்கும். அதுதான் ஒப்புமை சொல்றாரு. அதுபோல தெய்வீக சிந்தனையில் மூழ்கி இருக்கின்ற யோகி கடவுளுடைய எண்ணத்துடன் பொருத்தப்பட்டிருப்பான். தன்னுடைய மனதில் நன்கு பொருத்தப்பட்டிருக்கிறான்னு சொல்றது. எப்படி எப்பொழுதும் இறை சிந்தனையில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இதில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். அதாவது இந்த யோகிகளை பற்றி சொல்லும்பொழுது நித்திய யுக்தக அப்படின்னு சொல்கிறாங்க. நித்திய யுக்தக சொல்லும்போது அதில் உயர்ந்த, அதாவது யுக்தன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பகவான் சொல்கிறாரு கடவுபனிஷத்தில் நசிகேதனும் யமதர்மராஜாவும். அந்த யுக்தன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது சொல்கிறார். சம்பாஷணை நடக்குது. யமதர்மராஜா சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் நமக்கு இன்பத்தையும் சுகத்தையும் கொடுக்கின்ற சாதாரண மனிதர்களுக்கு எல்லாம் கிடைக்காத பொருள்களை நான் உனக்கு தருகிறேன் என்கிறார். யாரே? யமதர்மராஜா யார்கிட்ட சொல்கிறாரு? நசிகேதன் சொல்கிறார். உனக்கு நான் எத்தனை வருஷம் நீ வாழணுமோ வாழ்ந்துக்கோ, உன்னை இந்த உலகத்தில் ஒரு பெரிய சக்கரவர்த்தி ஆக்குறேன், ரம்பா மேனகா ஊர்வசி எல்லாம் உனக்கு சேவை செய்ய நான் அனுப்புகிறேன், இந்த சாதாரண மனிதனுக்கு கிடைக்காத சுகமும் இன்பமும் உனக்கு தர்றேன், இதெல்லாம் நீ வச்சுருக்கு,
இந்த இதை பற்றி கேட்காத, மரணத்துக்கு பிறகு என்னங்கிறத நீ கேட்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நீயே வச்சுக்கோ, எனக்கு தேவையில்லை, எனக்கு வேண்டியது இந்த கேள்வியினுடைய பதில், மரணத்துக்கு பிறகு என்ன அப்படின்னா. ஸோ இந்த எண்ணம் இந்த அதை தான் சொல்கிறார். ஏன்னா அந்த நச்சிகேதனுக்கு அவனுக்கு வேறு எந்த எண்ணமும் இல்லை. எனக்கு இந்த கேள்வி, அதான் நிச்சய புத்தி, விவசாய ஆத்மிகா புத்தின்னு சொன்னாங்க. அந்த நிச்சய புத்தி நச்சிகேதனுக்கு இருந்தது. அது வந்து யுக்தன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஸோ எந்த எண்ணமும் இல்லாமல் எல்லாம் இறைவனை மற்றும் எல்லாத்தையும் அந்த இந்த இந்த விஷயத்தை தவிர எல்லாத்தையும் நிராகரித்து விட்டுருக்காங்க. ஏக்க புத்தியோடு இருக்கான். இந்த உலகத்தில் உள்ள இன்பம், அதாவது சொல்கிறாங்க, அப்போ நச்சிகேதன் சொல்கிறான், இந்த உலகத்தில் உள்ள இன்பத்தை தூண்டுகின்ற எல்லாம் உன்னுடையவை. பகவானை சொல்கிறார். அதாவது யமதர்மராஜா சொல்கிறார். ஏன்னா யமதர்மராஜா வந்து பிரம்மவித் பிரம்மபவதி, அவர் பிரம்மம் ஆகிட்டார், பிரம்மஞானம் அவருக்கு இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் உள்ள இந்த இன்பத்தை தூண்டுகின்ற எல்லாமே உன்கிட்ட தான் வந்திருக்கு. ஏன்னா தெய்வீ ஏசம் குணமயி மம மாயா துரத்தையான்னு சொன்னார். இந்த மாயா என்னுடைய தான், அதை வெல்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாம் சொன்னார். அதனால் அதை வச்சு சொல்கிறாரு, இந்த நீ சொல்கிற அந்த ரம்பா, மேனகா, ஊர்வசி, சுகம், துக்கம், இந்த சக்கரவர்த்தி எல்லாம் எங்கேருந்து வருது? ஒன்றிருந்து தான் வருது. இதெல்லாம் தனித்தனியாக எனக்கு வேண்டாம், மொத்தமாக எனக்கு நீ வேணும். நீ ஒன்று, நான் அந்த பிரம்மத்தை பற்றி புரிஞ்சுக்கணும். அதான் பிரம்மவித் பிரம்மைவ பவதி, பரம்பொருளை உணர்ந்தவன் பரம்பொருள் ஆகிறான். அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்? ஒன்றுமே தேவையில்லை. இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான். அதாவது அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறாரு. என்ன சொல்கிறது, அடுத்த ஸ்லோகத்தில் வந்து நமக்கு இந்த சம்சாரம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்லும்போது சொல்கிறாரு, துக்காலயம் அசாஸ்வதம், இதாக வேணும் எனக்கு, எனக்கு எல்லாம் ஒன்று இதுக்காக துக்காலயம் அசாஸ்வதம் சொல்கிறாரு. ஆனால் ஒன்றை அடைந்து விட்டால் எனக்கு எதுவும் தேவை. இந்த திருப்பி இந்த இதை கொடுக்குறேன், சக்கரவர்த்தி ஆக்குறேன், எனக்கு வந்து பொன் கொடுக்குறேன், பொருள் கொடுக்குறேன், யானை கொடுக்குறேன், குதிரை கொடுக்குறேன்னு சொல்லலாம் என்னை ஏமாற்ற முடியாது. காரணம் இந்த அனன்ய சேதசா சித்தம் அவனுக்கு சரியாக இருக்குது. அதனால் சொன்னார், இப்படிப்பட்டவர்கள் மிகவும் கடினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை தான் வந்து நம்ம 7வது அத்தியாயத்தில் 3வது ஸ்லோகம், மனுஷியானாம் சகஸ்ரேசு கச்சித் எததி சித்தையே சித்தானாம் அவி கச்சித் மாம் உபதே. இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்கள் உடையவர்கள் ஒரு சிலர்களே இருக்கிறார்கள், அவர்கள் தான் யுக்தர்கள். 2வது வகை என்னென்னா, பகவான் தன்னுடைய சொந்த நலனை விரும்பி, அதாவது பகவானை பிரார்த்தனை செய்வாங்க, கோயிலுக்கு போவாங்க, எல்லாம் எதுக்கு செய்கிறாங்கன்னா தன்னுடைய சொந்த நலனுக்காக, நலனை விரும்பி அவர்கள் பகவானை சிந்திக்கிறார்கள். அவர்கள் இந்த வகையான பக்தர்கள் கடவுளை நம்புகிறார்கள், அவரை விரும்புகிறார்கள். ஆனால் கடவுளுக்காக அல்ல, அவர்கள் கடவுளின் அருளால் இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களையும் சுகத்தையும் அனுபவிப்பதற்காக அவர்கள் கடவுளை வழிபடுகிறார்கள். அவர்களுக்கு இந்த உலக இன்பங்களில் வழங்கினால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். அது உலக இன்பம் வந்துச்சுன்னா பகவானை மறந்துடுவாங்க. ஸோ இருந்தாலும் அவர் சொல்கிறாங்க, சதுர்விதம் பஜந்தே மாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து 7வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகம் பார்த்தோம். 4 வகையான பக்தர்கள், அர்த்தார்த்தி, ஜிக்யாசு, அப்புறம் ஞானி. இந்த ஞானிகள் படிப்படியாகத்தான் வரணும். அதனால் இந்த நச்சிகேதன் மாதிரி இருந்தவர்கள் இந்த அனன்ய சேதசா, இறைவனை தவிர வேறு எதுவும் நினைக்காமல் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் ரொம்ப உறுதியோடு இருந்தார்கள். ஆனால் இவர்கள் அப்படி கிடையாது. அந்த பக்தர்கள் வந்து எனக்கு வந்து இது வேணும், அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி வி ஆர் ஆல் ட்ராவலிங் இன் க்ளோஸ்டு எஸ்கலேட்டர், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கடைசி வந்து அவர்களுடைய அந்த உயர்ந்த நிலையை வந்து அவங்க ஆன்மீக சாதனை மூலமாக, அப்போ தான் அவர்களுக்கு எந்தவித சுயநலம் இல்லாமல் இறைவனை மட்டுமே அவர்கள் விரும்புவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த 14வது ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். இனி 15வது ஸ்லோகம். அப்போ 15வது ஸ்லோகத்தை சொன்னார், நான் என்னை அடைவதனால் உனக்கு என்ன பலன் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. என்னென்னா, மாமுபேத்திய புனர்ஜென்ம துக்காலய அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மனா சம்சித்தி பரமாம் கதி. என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பகவான் வந்து அடுத்த 15வது ஸ்லோகத்தில் பார்க்க சொல்கிறாரு. அதனால் அடுத்த வகுப்பில் 15வது ஸ்லோகத்தை பார்ப்போம். ஓம் வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்.